என் தெய்வம் என்கிட்ட பேசலை. நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு வந்து எனக்கு இன்றைக்கி சொப்பனத்தில் தெரியும், அது எனக்கு தெரியல அப்படின்னக்கூடிய ஒரு சர்ச்சையில் நீ என்ன பண்ணுவேன்னா, பல மாந்திரிகவாதியும் பல ஆன்மீகவாதியும் பல குருமார்களையும் அங்கும் இங்கும் தேடி திரிந்து உன் காசெல்லாம் கெட்டு போய் வீணாகி போய் அழிஞ்சு போய் ஒரு மூலையில் முடங்கி போய் ஐயோ அம்மானு கத்திக்கின்னு கதறிக்கின்னு உக்காந்துக்கின்னு இருப்ப. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரமே ஸ்தம்பிச்சு போயிடும். உன்னுடைய தெய்வத்தை ஒரு பக்கம் பிடிச்சிடுறான். உன் தெய்வம் உன் உடம்புல வந்து போகிற வழியை லாக் பண்ணிடுறான். அதான் உடம்பை கட்டிட்டானா இதை தான் உடம்பை கட்டுறாங்க. இந்த மணிப்பூர்வ சக்கரத்தை வந்து கரெக்டாக லாக் பண்ணிட்டானா இதெல்லாம் பெரிய பெரிய மாந்திரிகர்கள் செய்யக்கூடிய விஷயம். சூட்சமும் சூதும் தெரிஞ்ச மாந்திரிகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது. சாதாரண ஒரு மனுஷெல்லாம் செய்ய முடியாது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை கரெக்டாக நரம்புக்கு அவன் மாந்திரிகத்தை தெரிஞ்சு வச்சுருப்பான். நம்ம உடம்புல எத்தனை ஆயிரம் நரம்புகள் வருதோ அத்தனை ஆயிரம் நரம்புலே மாந்திரிகத்தில் ஊர்னவனாக இருப்பான். அவன் செஞ்சுருப்பான், அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல. இப்போ நான் சொல்கிறேன்ல கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான ஒரு விளக்கத்தை, உன் தெய்வம் இங்கே தான் இருக்குது, உன் தெய்வம் அந்த இடத்துல இருந்து தான் பேசுதுன்னு. அப்போ என்ன மாதிரியான ஒரு ஆள் தான் உனக்கு செஞ்சு உன் தெய்வத்தை வந்து சிறைப்பிடிச்சிட்டு இருப்பான். ஒரே ஒரு மஞ்சள் கலர் நிறத்தை வச்சு உன் ஃபோட்டோ வச்சு ஒரு மார்க் பண்ணாலே உன் தெய்வம்